என்ன பே, நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னும் உங்க மனசுல அந்த ஆதியை பத்தி சிந்தனை தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விதியை பத்தி பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா இப்பதான் அந்த விதியோட முழு வலிமையும் தெரியுது. அது ரொம்ப கொடூரமா, ரொம்ப வேடிக்கைத்தனமா இருக்கு. இல்லனா ஆதியை என் தம்பியாக்கி விளையாட்டு காட்டியிருக்குமா? இதை கேள்விப்படுறப்போ ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. உங்க அப்பா பத்தி கிட்டத்தட்ட நீங்க எல்லாரும் மறந்துட்ட ஒரு சூழ்நிலையில ஈஸ்வர் தான் உங்க அப்பாங்கிறதும் ஆதி தான் உங்க தம்பின்னு தெரிய வரப்போ நம்பவே முடியல பே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி நடக்கணும் தொல்காப்பியன்? ஆதி என் தம்பிங்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு லேட்டா தெரிய வரணும்? அவன் சென்னைக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய எதிரியா மாறி என்னை துரத்தி வேட்டையாடுற அளவுக்கு கொடூரமானவனா மாறி நானும் அவனுக்கு எதிராக போராடி ஒரு இக்கட்டான கட்டத்துல வந்து நிக்கும் போது அவன் எனக்கு தம்பின்னு தெரிய வரணுமா? எப்படி இருக்கு எங்களோட ஃபேமிலி போட்டோ? நல்லா இருக்கு சார். இது என்னோட அப்பா. ரொம்ப நல்லா இருக்காரு சார். சொல்ல முடியாது மிஸ்டர் ஆதித்யா. சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். ஏய், நீ என்ன நினைக்கிற? அப்போ முன்னாடி வந்து நிப்ப நினைக்கிறியா? நிக்கணும், நிப்ப, நிக்க வெப்ப. குறுக்கு வழியில போய் குழி தோன்ற வேலை ரொம்ப அசிங்கமானது மிஸ்டர் ஆதித்யா. அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உங்க வழிமுறையை நினைச்சு நீங்க தான் வெக்கப்படணும். இட்ஸ் a shame for you. ஏய் அபே, உன் தம்பி நீ நிம்மதியா வாழ்வான்னு பாக்குறியா? நோ நோ சான்ஸ். விட மாட்டேன். இட்ஸ் ஓகே. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நமக்குள்ள இருந்தது தொழில் போட்டி. இனிமேல் ஜன்ம பகை, குடும்ப பகை. நீ எப்படியாவது என்ன இந்த ஃபீல்ட்ல இருந்து விரட்டிலான்னு மட்டும் நினைக்காத ஆதித்யா. ஏன்னா நான் எங்கேயுமே ஓட மாட்டேன். இங்கதான் நிப்பேன், இங்கதான் ஜெயிப்பேன், இங்கதான் வாழ்ந்து காட்டுவேன். இனிமே இவங்களால எந்த ஆபத்தும் எங்களுக்கு வரக்கூடாது யாரானு. இன்னொரு பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது யாரானு. அதுக்காகவாவது இவங்களுக்கு நீங்க கடுமையான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். அவனுக்கு எதிரா என்னோட சகல சக்திகளையும் திரட்டி போராட நினைக்கும் போது அவன் என்னோட ரத்தம்னு தெரிய வந்தது. நான் என்னன்னு சொல்றது? அபி, எனக்கு மகாபாரத கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல அர்ஜுனன் இந்த நிலையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க. நியாயத்துக்கு எதிரான உங்க யுத்தத்தை பாதியில நிறுத்திட்டு போக முடியாது அபி. எனக்கு என்னாலேயே என்னோட மனநிலையை விளக்கிக்க முடியல தொல்காப்பியன். என்னோட அப்பா பிறந்ததுல இருந்தே எனக்கு அவர் மேல அன்பு கிடையாது, கோவம்தான். என் அம்மாவையும் எங்களையும் தவிக்க விட்டுட்டு போன அந்த அப்பா ஈஸ்வர் தான் தெரிஞ்ச உடனே ஆனந்திக்கு வந்த கோவம் ஏன் எனக்கு வரல? என் மனசுல இத்தனை நாள் இருந்த கோவம் ஏன் மழுங்கி போச்சு? இத்தனை நாள்ல நான் பலமுறை அந்த ஈஸ்வர ஒரு பணக்காரரா, என்னோட பரம எதிரி அந்த ஆதித்யா அவனோட அப்பாவை தான் மீட் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப அவர் என் அப்பான்னு தெரிஞ்ச உடனே அவரை சந்திக்கிற தருணத்துல என்னோட உணர்வுகள் என்னவா இருக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதியை எதிர்த்து போராடும் போது என் மனசுல இருந்த அந்த தைரியம் இப்ப எனக்கு இல்ல. எதிர்த்து சண்டை போடுற அந்த தெம்பு இப்ப எனக்கு இல்ல தொல்காப்பியன். அபி, என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அபி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது தொல்காப்பியன். என்ன? போதும் இத்தனை நாளா பகையாளியா அந்த ஆதி கூட சண்டை போட்டது போதும். இனிமையாவது அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கூட நம்ம பகையா இருக்க வேண்டாம். அவன் கிட்ட பேசலாம். பேசி இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம், அவங்க வழியில போயிடலான்னு சொல்லலாம். இனிமேலாவது ரெண்டு தரப்புலயும் நிம்மதியா இருக்கலாமே. என்ன தொல்காப்பியன், நான் சொல்றது சரிதானே? ஏன் அமைதியா இருக்கீங்க? அது இல்ல அபி,
நீங்க சொல்ற மாதிரி எல்லா போராட்டமும் முடிஞ்சு நீங்க நிம்மதியா இருந்தா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அப்போ நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க தானே? அபி, நான் ஏத்துக்கிறது இருக்கட்டும், அதுவா முக்கியம். இதை ஆதி ஏத்துக்கணும், அதான் முக்கியம். நிச்சயமா நீங்க சொல்ற இந்த சமரசத்தை அந்த ஆதி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். ஏன் ஏத்துக்க மாட்டான்? என்ன அபி பேசுறீங்க? நீங்க இப்ப அக்காங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சதால மட்டும் அவன் மனசு மாறி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இதை பாருங்க அபி, அவனுக்கு எந்த விதமான நியாய தர்மமும் தெரியாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புகள் அநியாயங்கள் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆதி மாதிரி ஒரு சுயநலவாதி தன்னோட தவறுகளை எல்லாம் எப்பவுமே சரின்னு சாதிக்கிற ஈகோ பிடிச்சவனால எப்பவுமே சமரசத்துக்கு வர முடியாது அபி. இருக்கலாம் தொல்காப்பியன், ஆனா யாரா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறதானே முறை. ஆதி தன்னை சரி பண்ணிக்கவும் அவனோட தப்புகளை உணர்ந்து திருந்தவும் ஏன் இது ஒரு வாய்ப்பா அமைய கூடாது? ஆதி கிட்ட பேசணும் தொல்காப்பியன், அவன் கிட்ட பேசி இனிமேலாவது அவனை சரி பண்ணணும். அபி, உங்க நோக்கத்துல தப்பு இல்ல, ஆனா அந்த ஆதி தப்பான ஆளு. நீங்க வேணா பாருங்க, நிச்சயம் இதையெல்லாம் அந்த ஆதி ஏத்துக்க மாட்டான். பழைய அபி சொன்னா ஏத்துக்க மாட்டான், ஆனா நான் இப்ப அவன் அக்கா தானே. அபி, ஆதிக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தோணல. அதுலயும் பிசினஸ் போட்டின்னு வந்துட்டா அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தூக்கி எறிய தயங்க மாட்டான், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் அந்த கொடைக்கானல் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவன் இன்னும் மூர்க்கமானவனத்தான் மாறி இருப்பான். அதுவும் தவிர அந்த சிட்டி மேக்கர்ஸோட அவன் போட்டிருக்க ஒப்பந்தம் மூலமா அவனுக்கு வரப்போற எதிர்காலத்தை பத்தி அவன் யோசிக்காம இருப்பான் அபி. இதெல்லாம் அவனை முன்ன விட இன்னும் மூர்க்கமா மாத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அபி, நீங்க யாரு? அந்த ஆதியோட தொழில் போட்டியாளர். தொழில தனக்கு போட்டியா இருக்கிறால பரம எதிரியா நினைக்கிறவன் தான் அந்த ஆதி. எப்ப அவன் உங்களை இவ்வளவு பெரிய எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அவன் மேல கரிசனை வரணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இதை பாருங்க அபி, எதிரிகளுக்கு இடையில போர் தான் நடக்கணும், அது ஒண்ணுதான் தீர்வு. சமாதானங்கிறது ரெண்டு பேர் விலகி போறதா இருக்கலாம், ஆனா ஒருத்தர் சந்திக்கிறதா இருந்தா நிச்சயம் அந்த இடம் போர் முனையா தான் இருக்கும். அபி, உங்களை எதிரியா பார்க்கிற ஒரு ஆளை நீங்க தம்பின்னு பாசத்தோட பார்க்கிறது ஒரு சமமான பார்வை இல்ல. நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது அந்த ஆதியோட நடவடிக்கை தான். ஆதி உங்களை எதிரியா மட்டும்தான் நினைக்கிறோம், அவனை நீங்களும் ஒரு எதிரியா மட்டும்தான் ட்ரீட் பண்ணணும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா ஆனா என்ன அபி? என்னதா இருந்தாலும் ஆதி சரியான பாதைக்கு திரும்பணும். நான் அவனுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுத்துதான் ஆகணும். அது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல அபி, ஆனா ஆதி மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் சரி இதுக்கு மேல உங்க இஷ்டம், உங்க இஷ்டம். அப்ப வாங்க அவனை போய் பார்க்கலாம், வாங்க. யோ, என்னையோ நடக்குது வரதராஜன், இன்னும் ரூஃப் பெயிண்டிங் வேலையை முடிக்கல. நீ எப்போ ஷட்டர்ஸ் போடுவ, எப்போ நான் என் மெட்டீரியல்ஸ் ஸ்டாக் பண்ணுவேன்? முன்ன மாதிரி பிசினஸ் பண்றேன்னு நினைச்சிட்டியா? இப்போ நான் மேனகா மேமோட பண்ற இந்த பிசினஸோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 5000 crores, 5000 கோடி. இல்ல நீ சரிப்பட்டு வர மாட்ட. உன்னோட இந்த 50 ஷேட்டோட கான்ட்ராக்ட் நான் கேன்சல் பண்றேன். நோ டோன்ட் டாக் எனிதிங், ஜஸ்ட் ஸ்டாப் இட். போன் வையா. bloody useless people. கிரி. எஸ் பாஸ். இந்த வரதராஜனோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணாத. என்ன பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு செட்டில் பண்ணணும். ஓகே பாஸ். ஓகே பாஸ், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? யார் யாருக்கெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் வேலைலாம் கொடுக்குறீங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எங்க அக்கா புருஷன் ஒருத்தர் இருக்காருன்னு. யார் அந்த குடிக்காரனா? இல்ல பாஸ், இப்ப குடிக்கிறதே இல்ல. விட்டுட்டானா? காலையில குடிக்கிறது இல்ல, ராத்திரியானா மட்டும் லேசா. சரி, கொடுத்துடலாமே. தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. உன்னோட வேலையை தூக்கி அவர் கொடுத்துறேன். என்ன பாஸ், என் வேலைக்கு வேண்டாம் பாஸ், வேண்டாம், நான் அதை மறந்துடுறேன். வாய மூடு. ரவியோட ஃபோன் நம்பர் கொடு. இன்டீரியர் டெக்கரேட்டர் ரவியோட மொபைல் நம்பர். ஓகே, 98410 46413. ரவி, ஆதி பேசுறேன். ரவி, வேலையை முடிச்சிட்டிங்களா? குட், வெரி குட். சரி, நான் சொன்னல அந்த 50 ஷேட்டோட கான்ட்ராக்ட் நீங்களே எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே. பார்த்து வாங்க அபி.
கிரை எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டு சொல்லு. ஒருவேளை சவால் விடுறதுக்கு வந்திருக்காங்களா? அது முடியாது. ஏன்னா நம்ம கொடுத்த அட்டியில் அவங்க சவால் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. மேபி சாரி கேட்க வந்திருப்பாங்களோ? அப்படி வந்திருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு போக சொல்லு. ஆதி, நான் சவால் விடுறதுக்கோ இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கோ இங்க வரல. பின்ன எதுக்காக வந்திருக்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், அத பத்தி பேச வந்தேன். என்ன உண்மை? நீ என்னோட தம்பிங்கிற உண்மை எனக்கு தெரியும் ஆதி. ஆதி, உனக்கும் எனக்கும் நடுவில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் பகையும் பிறவியிலேயே பகையாளியா பிறந்தவங்களுக்கு கூட நிச்சயமா ஏற்பட்டிருக்காது. ஆனா நீயும் நானும் ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க. இவ்வளவு பெரிய விரோதிகளா இருந்திருக்கோம். அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விதி ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தி பார்த்திருக்கு. அதை ஒரு விளையாட்டுன்னு நினைச்சு நம்ம 2 பேரும் நம்மளை சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். உன் மேல எனக்கு நிறைய கோபம் இருக்கு, கசப்பும் இருக்கு. ஆனா அதை விட உனக்கு என் மேல அதிக கோபம், வெறுப்பு, துவேஷம் எல்லாமே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் ஒரே ரத்தம் தான். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன துச்சமா நினைச்சு என்ன விரட்டி விரட்டி அடிச்ச ஒருத்தன் எனக்கு தம்பி. எந்த அக்காவுக்கும் ஒரு தம்பி கொடுக்காத பரிசு அத்தனை பரிசையும் நீ எனக்கு கொடுத்திருக்க. இனி உன்னை எதிர்த்துனா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட என்னோட மனசு அதுக்கு இடம் கொடுக்காது. இதுக்கு முன்னாடி நான் உன்னை எதிர்த்து போராடி இருக்கேன். ஆனா அதுவுமே நீ எனக்கு பண்ணதுக்கான எதிர்வினைதான். நானா உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. நீ அடிச்சதுக்கு பதிலா தான் நான் உன்னை அடிச்சேன். ஆனா இப்ப நீ என் தம்பின்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கும் கூட எனக்கு தயக்கமா தான் இருக்கு. சோ சமாதானத்துக்கு வந்திருக்க, அப்படிதானே? இதுக்கு பேர் சமாதானம் இல்ல, புரிஞ்சுக்கிறது. நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பிறப்புக்கான பந்தத்துக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பிறப்புக்கான பந்தம், மை ஃபுட். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம எல்லா விதத்துல என்கிட்ட தோத்தாச்சு. என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் செத்து போனதா கூட நாடகம் ஆடியாச்சு. ஆனா இந்த ஆதியை ஒண்ணும் செய்ய முடியல. சோ மோதி ஜெயிக்க முடியாது இந்த ஆதிய அக்கா தம்பி நம்ம ஒருவர் சொல்லி சென்டிமெண்ட்ல ஜெயிக்க பாக்குறியா? Never, 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 Abhi, never. I'm not an emotional fool and you can't blackmail me emotionally. ஏய், என்ன பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் பிறந்திருக்கேன். அது மட்டும் தான் என்னோட டார்கெட். அந்த டார்கெட் அடையறதுக்கு தடையா யாரு வந்தாலும் எது வந்தாலும் வெட்டி எரிஞ்சிடுவேன். ஆதி, நானும் நீயும் come off it. இந்த அக்கா தம்பி சென்டிமெண்டலுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன். I have no sentiments at all. You know that? You better understand that. நீ வழக்கம் போல வேகமா பேசுற, யோசிக்காம பேசுற. நீயும் நானும் முன்னாடி மோதிக்கிட்டது வேற, ஆனா இப்ப நிலைமை வேற. அக்காவும் தம்பியும் மோதிக்கிட்டா அது நம்மள சார்ந்தவங்களை வருத்தப்பட வைக்கும். கிட்டத்தட்ட நம்மள பத்தின ரகசியம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
எல்லாரோட எல்லாரோட மனசையும் நம்ம எதுக்காக Oh, நோகடிக்கிறோம்? just stop it. நான் மறுபடியும் சொல்றேன். I have no sentiments at all. எனக்கு இந்த sentiments எல்லாம் கிடையாது. என்ன பேசுற ஆதி? நீயும் நானும் மோதிக்கிட்டா இதுல யாருக்கு லாபம்? ரெண்டு பேருக்குமே நஷ்டம் தானே? No. ஜெயிக்கிற எனக்கு லாபம். எப்பவுமே தோக்குற உனக்கு தான் நஷ்டம். வேண்டாம் ஆதி, ப்ளீஸ். சமாதானமா போறதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. சமமான ரெண்டு எதிரிகளுக்கு நடுவுல தான் சமாதானம் ஏற்படுத்த முடியும். நீயும் நானும் சமம் கிடையாது. எப்பவுமே நீ என்ன விட பல மடங்கு கீழே தான் இருக்க. இன்னியும் இருப்ப. மிஸ்டர் ஆதி, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். Oh, you shut up. Don't talk in between. நான் உன்கிட்ட பேசல. இது பாரு அபி, நான் எப்பவுமே ராயல். நீ ஒரு சாதாரண கூலிக்காரி. அன்னாடங்காட்சியான ஒரு பொம்பளைக்கு பிறந்தவன் நீ. ஒரு கோடீஸ்வரி வயித்துல பிறந்தவனா? எப்பா செஞ்ச சின்ன தப்பால நீயும் நானும் சமமாக முடியாது. ஆதி, ஓ கத்தாத. தொழில மட்டும் டார்ச்சர் கொடுக்கறவளா இருந்த, ஆனா இப்போ என்கிட்ட உறவு முறை கொண்டாடுற அந்த அளவுக்கு நீ வந்துட்ட. சோ உன் மேல இருக்கிற என் கோவம் 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. என்கிட்ட சம்பளம் வாங்கின நீ பிசினஸ் பண்ண போட்டியா வந்தது என்னால சகிக்க முடியல. இப்போ அக்கான்னு சொல்றியே, அது நிச்சயமா சகிக்க முடியாது. சகிக்கவே முடியாது. பைத்தியக்காரத்தனமா பேசாத ஆதி. இதெல்லாம் நீயும் நானும் தீர்மானிச்சது கிடையாது. நம்ம பெத்தவங்க ஏற்படுத்தின பந்தம். இதை எப்படி நீயும் நானும் நிராகரிக்க முடியும்? எப்போ ஒரு பணக்காரர், அதனால போற வர இடத்துல நிறைய செட்டப் வச்சிருப்பாரு. அதை சாக்கா வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொருத்தி வந்து நான் தான் உங்க தங்கச்சின்னு சொன்னா நீ என்னால ஏத்துக்க முடியுமா? இது பாரு அபி, நான் பரம்பரை பணக்காரன். என் அம்மா யாருன்னு தெரியுமா? என் தாத்தா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்த எனக்கு பாரம்பரியம்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேக்குற நீ எனக்கு அக்காவா? இது பார், இந்த மாதிரி பணக்காரங்களை தம்பின்னு சொல்லி காசு பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்காத. என்ன நாடகம் போடுறியா? இதுக்கு நீ போய் எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைக்கலாம். ஆதி, வாய் மூடுற ராஸ்கல். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? எதைத்தான் கொச்சப்படுத்தி பேசுறதுன்னு இல்லையா? அந்த அளவுக்கு ஆணவன் தலைக்கேறி ஆடுறியா நீ? இது பார், இப்ப நான் இங்க வந்து உன்கிட்ட பேசினது சொன்னது எல்லாமே உனக்கு நான் கொடுத்த கடைசி சான்ஸ். உன்னோட அத்தனை அக்கிரமங்களையும் நான் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் பாசத்தோட நான் உன்கிட்ட வந்தேன். ஆனா நீ அதை மதிக்கலனா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்திட்டியேடா. தொல்காப்பியன் முன்னாடியே சொன்னாரு உன்கிட்ட எந்த நல்லதையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு. அது இப்ப எனக்கு தெளிவாயிடுச்சு. இனிமே நீ வந்து என்கிட்ட கெஞ்சினாலும் என்கிட்ட பேசினாலும் நான் உன்னை மதிக்க மாட்டேன். இனிமே நான் உனக்கு கொடுக்க போற அடியில அக்கா என்ன மன்னிச்சிடுன்னு நீ என் கால வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க போற. என் உயிரை போனாலும் நான் உன்னை அக்கான்னு கூப்பிட மாட்டேன். உன்ன மாதிரி தரங்கட்ட கால்ல நான் கண்டிப்பா விழ மாட்டேன். வாய மூடுறா. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அப்படியே அடிச்சிருவேன் நான் உன்னை. உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு தம்பியா பிறக்கவே முடியாதுடா. ஆனா விதி வசத்தால நீ எனக்கு தம்பியாய் தொலைச்சிட்ட. ஆனா நீ மாறுவேடா அபி, ப்ளீஸ். நீ மாறுவே. விடுங்க. நான் உன்னை மாத்தி காட்டுவேன். நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்ப. கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைப்பேன்டா உன்னை. இனிமேதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள உண்மையான யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகுது பாரு. ஆனா முடிவு நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி. Do you understand? டேய், நான் சொன்ன மாதிரி தான்டா இருக்கும். நான் செத்தாலும் உன்னை அக்கான்னு கூப்பிட மாட்டேன். நான் செத்தாலும் உன்னை அக்கான்னு கூப்பிட மாட்டேன். இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மத்துல நீ எனக்கு அக்கா இல்ல, நான் உனக்கு தம்பி இல்ல.
இல்ல